திமுக தலைமை அலுவலகத்தில் மு.க.ஸ்டாலின் அவசர ஆலோசனை என்ற அந்த அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதில் கலந்து கொள்வதற்காக திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தற்போது வந்திருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவதூறு மற்றும் ஆபாசமாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர் விசாரணைக்காக தஞ்சாவூர் கிழக்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட கொண்டிருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, இந்த அவசர ஆலோசனை கூட்டத்துல யார் யார் கலந்துகிட்டு இருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் இதுல பேச போறாங்க? வணக்கம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் கைதை அடுத்து திமுக சார்பில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம், அதே போல சட்ட ரீதியாக இதை எப்படி கையாள்வது உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. அதற்கேற்ப சற்று நேரத்திற்கு முன்பு ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அறிவாலயத்திற்கு வருகை தந்திருக்கிறார். உடன் முக்கிய நிர்வாகிகளும் கூட வருகை தந்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் துரைமுருகன், அதே போல ஆர்.எஸ். பாரதி உள்ளிட்டோர் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களோடு தற்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே கைது செய்யப்பட்டு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய சூழல்ல தற்பொழுது திமுகவினர் ஆங்காங்கே போராட்டங்களை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். சாலை மறியலிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இதனை எப்படி எதிர்கொள்வது, சட்ட ரீதியாக எப்படி கையாள்வது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் பெண்கள் நடிகைக்கு எதிராக அவர்கள் இழிவான ஒரு விஷயத்தை இரட்டை அர்த்தத்தில் அவர் பேசியிருக்கிறார் என்று தாவேக சார்பில் தொடர்ந்து போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்து அந்த வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது கைது வரை வந்திருக்கிறது. அதே போல திமுக தரப்பிலும் இதற்கு பல்வேறு இதை மறுக்கக்கூடிய வகையில தான் அவர்களும் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். முக்கியமாக தாவேக இது போன்று செய்வது ஒரு கோழைத்தனமான ஒன்று. ஏனென்றால் நாளை சட்டப்பேரவை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில சட்டப்பேரவையில எதிர்கட்சி தலைவரினுடைய செயல்பாடுகளுக்கு தடை போடக்கூடிய வகையில இந்த கைது நடவடிக்கை இருக்கிறது. எனவே இது ஒரு கோழைத்தனமான ஒன்று. அவர் பேசாத ஒன்றை பேசியதாக சொல்லி இவர்கள் பொய் வழக்கு போட்டு தற்பொழுது இந்த கைது நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் தொடர்ச்சியாக அவர்கள் மறுப்பு தெரிவித்து இந்த பதிவுகளை எல்லாம் வெளியிட்டு வருகிறார்கள். அதே போல திமுக தரப்பிலும் பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள், அதாவது இந்த கைதிற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு விஷயம் தற்பொழுது தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. எனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது போன்று அவரினுடைய பேச்சு என்பது நிறைய நேரங்கள்ல சர்ச்சையாவதை நம்மால பார்க்க முடியும். ஏனென்றால் கடந்த காலம் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி பேசியதாக இருக்கட்டும், சனாதானம் பற்றி பேசியதாக இருக்கட்டும், அவரினுடைய பேச்சுக்கள் தொடர்ந்து சர்ச்சையாகக்கூடிய நிலையில தற்பொழுது கைது நடவடிக்கை